curiosity. Wow. Curiosity. Super. Dead. Death. இது பாருங்க ஆர்வமா. Death, sir. Dead. Wow. இறந்த is dead. இருந்திருக்கிற இறந்த இறப்பு. இறந்த இறப்பு. பாருங்க deceitful. ஏமாற்றக்கூடிய ஏமாற்ற முடிய ஏமாற்றமான. நீங்க டிசீட்னே போட்டுக்கலாம். Deceit. டீசன்ட்க்கு டீசன்ட்னு சொன்னா அப்ப ரீசன்ட்க்கு Recency. டெடிகேட்டிவ். Dedicate. டெடிகேட் தான் verb. இங்க நவுன் வேணும் நமக்கு. Dedicateness. No. Dedicatably. No, 4 letters are missing. Dedication. டெடிகேஷன். ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போறதாச்சே. டெஃபைன்ட். எதிர்க்கும் தன்மையான. he is defiant. அவன் எதிர்க்கிறான், எதிர்ப்பவனாக இருக்கிறான். எதிர்ப்பு. பாருங்க டெஃபைனா எதிர்க்கிறது. எதிர்க்கிறேன், அப்ப கரெக்டா சொல்லணும். முன்னாடி உள்ளதை வச்சு நிறைய டெரிவ் பண்ணலாம். இது வந்து பார்த்ததை வச்சு ஆல்ரெடி 50 வேர்ட்ஸ் வந்துட்டோம். நம்பவே முடியல. 50 வேர்ட்ஸ் வந்துட்டோம். ஏன் தெரியல? டிஃபரன்ஸ். பாருங்க டெஃபைன்ஸ். இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல படித்தாலோ நியூஸ் கேட்டாலோ ஈஸியா தெரிஞ்சிடும். டெய்லி வரும் இந்த வார்த்தையெல்லாம். நவ் டிலே எல்லாம் வந்திருக்கு. இப்ப இது என்ன வரும்? என்ன வார்த்தை வரும்? கரெக்டா இதுதான் நீங்க சென்டென்ஸ்ல போடணும். பாருங்க லெட்ஸ் கோ ஹியர். ஐ டிலே அப்படின்னா அர்த்தம். ஐ டிலே என்னவா வருது? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஐ டிலே நான் தாமதப்படுத்துகிறேன். ஐ டிலே நீங்க எல்லாரும் தான் இப்ப தாமதப்படுத்துறீங்க. இப்ப there is a delay. There is a delay என்ன அர்த்தம்? There is a delay. தாமதம் ஆகிறது. இது வந்து ஐ டிலே வந்து என்ன போடுவீங்க? சொல்லுங்க. தாமதப்படுத்துகிறேன். தாமதம் ஆகிறது. There is a delay. தாமதப்படுத்துகிறேன். தாமதம் என்னங்க? தாமதம் என்னது? ஏன் சொல்ல முடியல? ஒரே வார்த்தை தானே, ரொம்ப சிம்பிள் தானே. புரியலையா? இந்த இது புரியலையா? அபிராமம் புரியலையா? அது புரியலையா? அப்படின்னு வார்த்தை இல்ல, டிலே தான். இப்ப பாருங்க டிலே இருக்கா? நான் போறேன் பாருங்க. இட்ஸ் a delayed match. இது வந்து ஒரு தாமதிக்கப்பட்ட ஒரு கேம். இட் இஸ் a delayed match. டிலே பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. சோ இப்போ இது என்ன வருங்க? என்ன மேட்ச்? டிலேட் மேட்ச். புவனேஸ்வர் என்ன மேட்ச்? டிலேட் மேட்ச். என்னவா வரும்? அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அது நம்ம மேட்சோட பண்பை குறிக்குது. முடிஞ்சு போச்சா? ரைட். there is a delay. ஆர்டிகலுக்கு அப்புறம் வந்து நவுன். ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. டிலே, ஐ டிலே. ஸோ ஒரே வார்த்தை தான் டிலேன்னு வெவ்வேறு பொசிஷன்ல வெவ்வேறு இடத்தை ஆக்குபை பண்ணுது. அதனால ஸோ டிலைட்ஃபுல். டிலைட் போடலாமா? ரைட். டெமோக்ராட்டிக் ஈஸி. டெமோக்ரஸி வெரி நைஸ். இந்த வித்தியாசம் தான் நமக்கு கொஞ்சம் டீப். ஈஸி தான் பண்ணிருக்கோம். அபிராமி மேம் இதெல்லாம் பண்ணிருக்கோம். இந்த வேர்ப் மட்டும் பார்க்க முடியுமாங்க? ரொம்ப ஸ்பெஷல் வேர்ப். இந்த வேர்ப் ஒண்ணுங்கிறது இந்த 5யுமே ஃபில் பண்றது தான். Look at that. 2 letters are missing.
deeper, deepen 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 deepening deepens வந்துருச்சா deepen deepened deepened deepening deepens புவனேஸ்வரி desperate desperate அவனுக்கு வேணும் கட்டாயமா அவனுக்கு வேணும் badly he needs it despair நோட் பண்ணிக்கிங்க despair கட்டாயமா எனக்கு வேணும் அப்படிங்கிறது dexterous அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு dexterous அப்படின்னா திறமை உள்ளது திறமையானவன் he is dexterous dexterousங்கிறது திறமையானவன் சோ இப்ப பாருங்க he is dexterous look at this he has dexterity he has dexterity நோட் பண்ணிக்கங்க அவனுக்கு திறமை இருக்கிறது dexterity anxious பாத்தீங்களா anxiety சொன்னீங்களா நீங்க தான் சொன்னீங்க இல்லையா anxiety சொன்னீங்க சுமதி சொன்னாங்க அதே மாதிரி dexterity disgustful அருவருக்கத்தக்க disgust இப்ப நேர்மையற்ற நேர்மையின்மை dishonorable, இல்ல இப்ப ஆனஸ்டுக்கு சொன்னோமே ஆனஸ்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோமே honesty, அவ்வளவுதான் டிஸ்ஆனஸ்டி அவ்வளவுதான் முடிஞ்சது ஈஸியா கொண்டு வரலாம் பாருங்க நீங்க ஈகோயிஸ்டிக் திமிரான திமிரு egoist, ஈகோ அவ்வளவுதான் ஈகோ எலிகன் நளினமான நளினம் ஈஸியா கொண்டு வந்துடலாம் எலிகன்ஸ் அவ்வளவுதான் நம்ம அதை அப்படியே டெரிவ் பண்றதுதான் எனர்ஜெட்டிக் ஆற்றல் மிகுந்த ஆற்றல் energy, நல்ல இது verb என்ன வருது 5 வார்த்தை வருமே இந்த 5 வார்த்தையும் சொல்லுங்க ஏன் வர மாட்டேங்குது அந்த வார்த்தை ஒரு வார்த்தை வந்தா பாக்கி நாளும் வந்துருமே three letters are missing three letters are missing energies, energize எவ்வளவு சிம்பிளான இதுதான் பொறாமை envy, envy so I envy him verb அது envy very good envious, failed முக்கியமான வார்த்தை failure, super faithful faith, you can do a faithfulness நாலும் போட்டாலும் தப்பு இல்ல all right fascinating இதுல என்ன வருங்க fascinating, அவ்வளவு ஈஸியானது தானே passion, 4 letters are missing so fascination, இப்ப fearful வந்து you can put a fearful இன்னொன்னு என்ன போடலாம் you can just go with fear, you can just go with fear very good super fearlessness அவ்வளவுதான் fearlessness fictitious fiction super fragile உடையக்கூடிய fragile நல்லா பாருங்க நோட் பண்ணிக்கணும் யாரும் நோட் பண்ணாம விட்டுறக்கூடாது ஏன்னா இது வந்து abstract noun இது ஒரு fragility sir, fragility, சூப்பர்
fragility. Fragility. Fragile அப்படிம்பாங்க அமெரிக்கன்ஸ், fragile அப்படிம்பாங்க யூகே காரங்க. fragility. frail பலகீனமான. Frailness. No, அதேதான் frailty. frailty வீக்கானது, ஜெனரல் வீக்னஸ் சொல்றது. சூப்பரான வார்த்தை வருது, ஃப்ரீ. Freedom. ஃப்ரீடம் சூப்பர் சூப்பர். இன்னொன்னு வேற என்ன இருக்கு? ஃப்ரீனஸ். ஃப்ரெண்ட்லி. Friend. ரெண்டு மூணு போட்டிருக்கோம். Friend. நீங்க ஃப்ரெண்டுன்னு கான்கிரீட் நவுன் போடலாம், தப்பு இல்லை. அப்புறம் ஃப்ரெண்ட்லினஸ் போடலாமா? Yes, sir. இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்கு. Four letters are missing. Four letters are missing. நவுன்ல எவ்வளவு? Friendship. சூப்பர். ஃப்ரெண்ட்ஷிப் இதான் உண்மையான அப்ஸ்ட்ராக்ட். நட்போட தன்மை, நட்பு குறிக்கிறது. நட்பு. வெரி குட். ஃபுல்ஃபில். Fulfillness. ஃபுல்ஃபில்னஸ் வருமா? Fulfilling. ஃபுல்ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ஜெரண்ட். நம்ம ஜெரண்டே பாக்குறது இல்லை. ஜெரண்ட் வந்து நவுன்னாலும் பாக்குறது இல்லை. ஃபுல்ஃபில்மெண்ட். ஃபியூச்சரிஸ்டிக். Future. சூப்பர். ஃபியூச்சர் அந்த நவுன் தான் கொண்டு வரணும். கெயின்ஃபுல். Gain. கெயின். நீங்க கெயின் ஒண்ணு போட்டுக்கலாம். இன்னொன்னு Gainfulness. எஸ், வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். ஈஸி. Generation. முன்னாடி வச்ச கம்பேர் பண்ணி சொல்லாது. இன்னைக்கு எல்லாரும் பயங்கர அமைதியா இது பண்றீங்க, ஏன்னு தெரியல. 4 letters are missing. Sir, generosity. Generosity. Very good, very good, very good, very good, very good. Good. Goodness. Super. Now, graceful, gracefully, grace. In noun என்னவா இருக்கும்? Gracious. Gracious வந்து அங்க gracefulல வந்துரும். Grace ஆக இருக்கு. He has grace. He graced the occasion. So grace, he has grace. அவளுக்கு ஒரு கவரும் தன்மை இருக்கிறது. அவ்வளவு ஒரு இது கிரேஸ், ஒரு கிரேஸ் இருக்கு அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியம். கிரேட்ஃபுல்லி, கிரேட்ஃபுல். இது என்னவா இருக்கும்னா நன்றி உணர்வான, நன்றி உணர்வு, நன்றி உணர்வான. Gratitude, sir. Gratitude. சூப்பர். சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பரா திங்க் பண்ணிருக்காங்க. வெரி குட். எல்லாமே மெயினா இந்த அப்ஸ்ட்ராக்ட் நோட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். அது வாக்கியத்துல வேற இடத்துல வரும். இஸ் ஹாஸ் எல்லாம் மாறி பாத்தீங்களா, நிறைய சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அது நீங்க அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்றப்ப வேர்பை மாத்தி விடும். தெளிவா நீங்க இருக்கணும். கிரீடி, கிரீடிலி. Greediness. கிரீடே போட்டுங்க. Great. கிரீடே வந்து நல்ல வார்த்தை தான். அதுவே வந்து நவுன் தான். அமெரிக்கன்ஸ் கிரீடு தான் யூஸ் பண்ணுவாங்க. கிரீடினஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூகேல அதிகமா கிரீடினஸ். பட் கிரீடு வந்து ரொம்ப ஈஸி. ஹாப்பி. Happiness. Happiness. நோட் பண்ணீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது. 2 ஆன்சர் வரலாம். Hatefulness. ஹேட்ஃபுல்னஸ் பொதுவா அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. Hate. ஹேட்னே சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்களா, அதை விட முக்கியமான வார்த்தை ஹேட்ரட். ஹேட்ரட். Yes, sir. Hatred. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. யூஸ் பண்ண கூடாது. நோட் பண்ணிக்கிங்க. என்னோட எக்ஸல் பார்க்க வேணா, நீங்க மெயினா உங்க நோட் பண்ணிக்கணும். நீங்க உங்களோட இதுல நோட் பண்ணிட்டாக்க it will be better. Yes. Height. 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 Highness. Height. Height தான். Height, high, high. Okay. Homeless. Home. ஸ்லோவா இருங்க. ஸ்லோவாக பண்ணிடணுமே. மொத்தமே இந்த ஒரு இவ்வளவுதான் இருக்கும். இந்த 200 மேல இருக்காது.
Homelessness. Yes, homeless. Homeless. இப்ப பாருங்க hopeful, hopefully, hope. Hopefulness. இங்க ஒரு hope பண்ணாம there is a hope. There is a hope. அப்புறம் hopefulness போட்டுக்கலாம். போடலாமா? You can do. பாருங்க hope வந்து I go here. I hope. நான் நம்புறேன். I hope நான் நம்புறேன் verb வந்துருச்சா? இப்ப there is a hope. ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாதிரி இடம் தான் நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து டீல் பண்ணணும். இந்த hope வந்து என்னங்க? It has to be now. I hope there is a hope. He is hopeful. அவர் நம்பிக்கையாக இருக்கிறான். He is hopeful. Adjective போடலாமா? எப்படி இருக்கா? இதா இருக்கா? He has hope.